மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் ஏஜில் ரொம்ப நம்ம வந்துட்டு உள் வாங்கிக்கிறத விட வெளியே கொட்டுற அர்ஜி அதிகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. நம்ம உடனே ஏதாவது நம்ம கருத்து சொல்லிடணும், ஏதாவது ஒன்று முதல்ல டேட்டா நமக்குள்ளே லோட் ஆகணும். லோட் ஆகும்போது தான் நிறையா பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும். இதையும் அதையும் கம்பைன் பண்ணுறது வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக கம்பைன் பண்ண முடியும் நம்மளால். இதுக்கெல்லாம் நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கணும், லோட் ஆகிட்டே இருக்கணும். உள்ள நம்ம படிக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் புத்தகம் வாசிக்கிறது மட்டும் இல்லை. ஏன்னா புத்தகன்றது ஒரு மீடியம். இன்னைக்கு அந்த புத்தகத்தில் இருக்க கண்டென்ட்டே உங்களுக்கு டிஜிட்டலாக வர ஆரம்பிச்சிருச்சு, வேறு வெர்ஷனில் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் எப்படி லோட் பண்ணிக்கலாம் உங்கள் மைண்டுக்குள்ளே. நான் கண்டென்ட்னு சொல்கிறது வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படி மட்டும் நான் சொல்ல. நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு தாஸ்தவஸ்கியே நான் ஒரு கண்டென்ட்னு சொல்கிறேன். அதே நீங்கள் யூடியூப் வழியாகவும் உங்களுக்கு இன்னைக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்தெந்த ஆக்சஸ் வழியாக எவ்வளோ உள்ளே லோட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஏன்னா நான் இப்போ இந்த கதையை எப்படி எழுதுனேன்னா, அப்படியே ரேண்டமாக ஒரு நாள் போனால் பை மிஸ்டேக் அறுத்துட்டான். அப்புறம் அவனை எல்லாரும் அடித்தாங்க, விரட்டினாங்க. அப்படியே அடுத்து என்ன ஆகும், அவனை வந்துட்டு வெளியே எடுக்கிறது எப்படி சொல்லி எடுக்கலாம், அந்த சீனை எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அவனுக்கு ஒரு மாமா பொண்ணுன்னு இல்லை, ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டோட அப்பா வந்துட்டு மினிஸ்டர்னு வச்சா சீன் இன்ட்ரெஸ்ட் ஆகும். நான் இப்படி தான் அப்படியே என்னோட செயின் ஆஃப் தாட்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணிகிட்டே எழுதும்போது என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு இடத்துல கதையில் இந்த அப்பா வந்துட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஓகே, ஆனால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஓகே இல்லை, இப்படி ஒரு சுச்சுவேஷன். இப்போ இதுக்கு வந்துட்டு வெறும் காஸ்ட் இருந்தால் போதும், ஆனால் அவன் எக்கனாமிக்காக கம்மியாக இருக்கான். அப்போ என்ன சொல்லி கனெக்ட் பண்ணலாம்? சரி, ஓகே, அப்போ மாமா அண்ணன் தங்கச்சி கான்ஃப்ளிக்ட் கொண்டு வந்தோம்னா இப்போ அம்மாவோட கேரக்டர் எனக்கு கிடைக்குது. அந்த அம்மா வந்துட்டு வெறும் கேரிகேச்சராக இல்லாமல் அதுக்கு ஒரு மீனிங் வருது, அம்மா பேசாமல் இருக்கிறாங்க. ஸோ ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான். ஆனால் எனக்கு இப்போ போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு அவன் பை மிஸ்டேக் அறுக்கிறான்னு எனக்கு தோணணும். வேறு ஏதாவது சுச்சுவேஷன் தோணிருக்கலாம்ல. அது என்னன்னா, எனக்குள்ளே லோடாக இருக்க டேட்டா. நான் எங்கேயோ ஏதேதோ படித்து ஏதேதோ கேட்டு ஏதேதோ பார்த்து எனக்குள்ளே என்ன லோடாயிருக்கோ அதுதான் எனக்கு அந்த இடத்துல கதை எழுத உட்காரும்போது போய் ஓகே இப்படி பண்ணால் என்ன ஆகும், இந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணால் என்ன, இந்த டாட்டையும் அந்த டாட்டையும் கனெக்ட் பண்ணால் என்ன, அது கனெக்ட் பண்ணுறதுனால இந்த மீனிங் வருமே அந்த மீனிங் வருமேன்ட்டு நான் ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கிறேன். எழுத நான் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணுவேன், என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இன்டர்வலில் வந்து அடையும் போது தான் நான் என் கதையை கண்டுபிடிச்சேன், இதுதான் கதைன்ட்டு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு இன்னும் எப்படி சொல்கிறதுனா மெக்கானிக்கலாக இன்னும் மாறலை. இப்போ மேபி செகண்ட் படம் தேர்ட் படம் எழுதும் போதெல்லாம் கதை என்ன, கிளைமேக்ஸ் என்ன, இதெல்லாம் வச்சுட்டு நான் எழுதலான்னு தான் யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு என்னென்னா, ரொம்ப உங்கள் ஹார்ட்லேருந்து தோன்றதை இஷ்டத்துக்கு எழுதுங்க. ஃபஸ்ட்டு டிராஃப்ட் இஷ்டத்துக்கு எழுதுறது வந்து கரெக்ட் இல்லை. இஷ்டத்துக்கு எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை உட்காந்து இன்ஜினியர் பண்ணுங்கள். ஸோ ரைட் ஃப்ரம் யுவர் ஹார்ட், ரீரைட் ஃப்ரம் யுவர் பிரெயின். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதும்போது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பீங்க. இட்ஸ் மோர் ஆஃப் நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் எல்லாம் தெரியும். நான் என்னோடய ஃபஸ்ட் டிராஃப்ட் வந்துட்டு இதுதான் கதை நினச்சலாம் எழுதுனேன். அப்படியே டாட்ஸ் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு போகும்போது இன்டர்வலில் எப்படி நடந்தால் என்ன இருக்கும்ன்ட்டு என்னமோ எனக்கா திடீர்னு தோணிடுச்சு. கொஞ்சம் வைல்டாக இந்த பாசிபிலிட்டிஸில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு காதலியை சேர்த்து வைக்கணும் ஒரு ஹீரோ, கல்யாணம் அன்னைக்கு அந்த கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, இது ரொம்ப ஒரு யூனிக்கான சுச்சுவேஷன்லாம் இல்லை. இந்த மாதிரி நமக்கு பார்த்துருக்கோம் பல படங்களில். அப்போது என்ன நடந்தால் அது யூனிக் ஆகும். சரி, ஓகே, ஓடி போனால் சாதாரண கதையாகுது, ஓகே வேண்டாம். ஆனால் ஓடி போகிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி, அதை நம்மளால் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அப்போ ஓடி போகலான்னு நினச்சா ஏன் போக முடியல, அப்பா அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள், நீ ஓடி எங்கே போக முதல்ல இந்தியாவில், அப்போ அப்பாவுக்கு வந்துட்டு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸு, இப்படியெல்லாம் டாட்ஸ் அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ ப்ராக்டிக்கலாக என்ன வேணா, உண்மையிலே நான் அந்த இடத்துல இருந்தேன்னா எனக்கு ஆமாம் பேசாமல் தாலி கட்டு அடுத்த நாள் போனால் என்ன, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, தப்பிச்சிடலாமே, 2 உயிர் காப்பாற்றப்படுமே, அப்படி எனக்கு சடனாக ஒரு யுரேக்கா மொமெண்ட் அது தோணுனதுனால அதை வச்சு நான் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. நீங்கள் நல்ல பாசிபிலிட்டிஸை யோசிக்க கற்றுக்கோங்க, வேறு விஷயத்தை கனெக்ட் பண்ண கற்றுக்கோங்க, அது வழியாக ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதுங்க, அப்புறம் உட்காந்து செகண்ட் டிராஃப்ட்டுக்கு அதை இன்ஜினியர் பண்ணுங்கள். என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் ஸ்டோரி வந்து எழுதிட்டீங்க, அது வந்து ஸ்க்ரீன் பிளேவாக நீங்கள் கொண்டு போகும்போது
இது நீங்கள் எப்படி நீங்கள் கனெக்டிவிட்டியாக அதை பண்ணிக்கிறீங்க? நீங்கள் எழுதும் போதே அதை ஸ்க்ரீன் பிளேவாக நீங்கள் எழுதி வரீங்களா, இல்லை நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தனியாக ஸ்க்ரீன் பிளே இதை நம்ம இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? என்னோட ஃபஸ்ட்டு கதை எழுதும்போது நான் வந்துட்டு எனக்கு என்னோட பிரெயின் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவாக தான் யோசிச்சுது. எனக்கு வந்துட்டு கதையாக யோசிக்க வரல ஆக்சுவலாக. இப்போ இனிமேல் எழுத போகிறது அப்படின்னு தெரியல. எனக்கு வந்துட்டு ரொம்ப விஷுவல்ஸாக தான் கதை ஓடும், ஷார்ட்ஸாக ஓடும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட டூடோட இன்டர்வலில் வந்துட்டு நம்ம போனால் அப்படின்னும் போது நான் கதை எழுதும் போதே என்னென்னா டக்குன்னு ஒரு கால் உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்து கட் பண்ணால் அந்த குட்டி பொண்ணு அதோட முகம், திரும்ப இவன் வந்தான், இவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க, மியூசிக் பின்னாடி ஓடுது, 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்டர்கட்டில் அந்த குழந்தை வந்துட்டு கண்ணை தொடச்சிது. இப்படி தான் எனக்கு பிரெயின் வேலை செஞ்சுது யோசிக்கும் போது. ஏன்னா நான் ரொம்ப சினிமா பார்ப்பேன், நான் ஃபிக்ஷன் நிறையா படிப்பேன். நான் ஃபிக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன். எனக்கு நான் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபிக்ஷனல் சோர்ஸாக நான் வந்துட்டு ஃபிலிம்ஸை வச்சுக்கிட்டேன். ஸோ எழுதும் போதே நான் ஸ்க்ரீன் பிளேவாகவும், ஸ்க்ரீன் பிளே எழுதுறதின் வழியாக டைரெக்ஷனும் எனக்கு இன்னும் பெட்டராக என்னால் டைரெக்ஷனை புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா எழுதும் போது இங்கே மியூசிக் வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா டைரெக்ஷன், இந்த இடத்துல ட்ரெயினோட சவுண்டு கேட்கணும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணோன்னா அது மோர் ஆஃப் டைரெக்ஷன். ஸோ நான் எழுதும்போது ஸ்க்ரீன் பிளேவாக தான் எழுதுனேன் இந்த படத்தை. அதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னான்னு கேட்டால் அது என்னால் அப்படி சொல்ல முடியல. அது உங்களுக்கு அது வந்துச்சுன்னா அது பண்ணுங்க, அது வரலன்னா பண்ணாதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வைல்டாக உங்களுக்கு தோன்றதை எழுதி கதையை கண்டுபிடிக்க போகும்போது ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன். என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இல்லாமல் ஒரு தறிக்கெட்டு ஓடுற ட்ரெயின் மாதிரி அது இஷ்டத்துக்கு ஓடும். அது வந்துட்டு ஒரு பிரச்சனை. அதுக்குள்ளே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கு தான் ரீரைட் பண்ணணும். அதுதான் உட்காந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிட்ட பிறகு உங்களோட அறிவை பயன்படுத்தி எது ரிப்பீட் ஆகுது, எது லேக் ஆகுது, எது போர் அடிக்குது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு உண்மையாக அதை அனலைஸ் பண்ணி அதை செதுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே எடுத்தோடனே ஸ்க்ரீன் பிளேவாக எழுதுறதோ இல்லை கதையை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகிறதுல வர்ற பிரச்சனை வந்துட்டு அதோட ப்ளோட்டட்னஸ், ஓவர் ப்ளோட்டடாக இருக்கும். அதுக்கெல்லாம் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஒரு 2 கொஷின்ஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் என்னன்னா, படத்தில் நிறைய ஒயிட் ஷாட் இல்லாமல் க்ளோஸு மிட்டு தான் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் ரொம்ப ஹேண்ட் ஹெல்ட் எல்லாம் நிறைய மூமெண்ட்டு, அது இந்த ஃபைட் சீன்லாம் ரொம்ப க்ளோஸ் டு ரியல் லைஃப் மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ இது நீங்கள் பிளான் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் போட்டு அந்த மாதிரி பண்ணதா இல்லை லைக் சினிமாட்டோகிராஃபரோட அவங்களோட இதுவான? அது ஒன்று. செகண்ட் வந்து இந்த பேப்பர் டு ஸ்க்ரீன். இப்போ நீங்கள் அகன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு கெஞ்சுறாரு ஸ்க்ரீன் இது அதுதான் இதுன்னா, அது வந்து அது மட்டும் எழுதிருப்பீங்களா, இல்லை வந்து காலில் விழுந்து கெஞ்சா எழுதிருப்பீங்களா, இல்லை காலில் விழுந்து அந்த ஒரு டாக் மாதிரி இமிட்டேட் ஒன்று பண்ணுவார் அது வரைக்கும் எழுதிருப்பீங்களா, லைக் அது எது வரைக்கும் எழுதிருப்பீங்க, எது வரைக்கும் அங்கே இம்ப்ரவைஸ் பண்ணுங்க? இது 2 கொஸ்டின். ஃபில்ம் மேக்கிங்கில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. இது வந்துட்டு ஒரு கலை, அதுவாக வரும், எனக்கு அங்கே போகும்போது தான் நிறையா தோணும், அதெல்லாம் வேண்டாம் தம்பிங்களா, அந்த ரிஸ்க் வேண்டாம். இது வந்துட்டு ஒரு பெரிய மணி, டைம், பெரிய எக்கனாமி இன்வால்வ் ஆகிற ஒரு ஆர்ட்டு. ஸோ அங்கே பிரச்சனை வரும்போது அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம், அது வேற. நீங்கள் ஆனால் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக உங்களால் இருக்க முடியுமோ இருந்தே ஆகணும். இது வந்துட்டு மேண்டேட்ரி. அது இல்லாததுக்கு காரணம், அது நிறைய பேர் போயிட்டு ஸ்பாட்டில் பார்த்துக்கலான்னு நினைக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு அது கலைனாலலாம் இல்லை, உழைக்கிறதுக்கு வழி, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்துட்டு உழைக்கணும். உட்காந்து டேபிளில் எப்படி எழுதுறீங்களோ அந்த மாதிரி பிளான் அவுட் பண்ணணும். நான் வந்துட்டு என்னோடய ஷார்ட் டிவிஷனை பிளான் அவுட் தான் பண்ணேன். அந்த ஷார்ட் டிவிஷனே வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு ஷார்ட்ஸ் எனக்கு தோணும், அதையும் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் என் பிரெயினை நம்ப மாட்டேன், எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு மறந்து போயிடும். அதனால் நான் அதை வந்துட்டு ஆர்கனைஸ்டாக அதை நோட்ஸ் போட்டு ஷார்ட் நோட்ஸ் 1 அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அது மெட்டீரியல் இப்போ உங்களுக்கு வந்துட்டு எழுதும்போது மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கான ஸ்டேஜ் இல்லை, நீங்கள் எழுத தான் செய்வீங்க. அப்போ உங்களுக்கு தோன்ற ஷார்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியலைஸ் ஆகும்போது இப்போ நம்ம போய் ஒரு லொக்கேஷன் பார்க்குறோன்னா எனக்கு அந்த லொக்கேஷனில் ஒன்று தோணும், அப்போ அதையும் நான் நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் கரெக்ட் பண்ணேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மிட்டு, இந்த க்ளோஸு, சினிமாவில் வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கும் கண்டிப்பாக. இந்த படத்துலேயும் நிறைய நடந்திருக்கு. ஆனால்
ஆக்சிடென்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை ஓன் பண்ண பாருங்க, அதாவது பிளான் அவுட் பண்ண பாருங்க. இப்போ வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு காலையில் நாங்கள் போனோம், சன்னு நல்லா இருந்துச்சு, இந்த ஷாட் வச்சோம், இது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட், இப்படி தான் நடக்கும். பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே காலையில் சன்ரைஸ் ஓரளவுக்கு பேசிக்காக என்ன நடக்கும், காலைல 4:30 மணிக்கு கோல்டன் லைட் கிடைக்கும், சாரி 4:30 பாருங்க, 5:30 6 மணிக்கு 6 மணிக்கு மேலே கோல்டன் லைட் கிடைக்கும். ஸோ அங்கே போய் கதையோட இந்த ஷாட்டை நம்ம அங்கே எடுத்தோன்னா நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் போங்க. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணாதீங்க, ஹாப்பி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கண்ட்ரோல்குள்ளே இருக்கிறதுக்கு உங்களோட கான்ஷியஸ் சாய்ஸஸ். இப்போ ஒரு ஷர்ட் இருக்கா, அந்த ஷர்ட்டில் எனக்கு ரெட்டு பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு வந்துட்டு மரூன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அதை மைக்ரோவாக டிசைன் பண்ணணும் நீங்கள் ஒரு படத்தை. இப்போ இந்த எக்ஷெல்ல ஒன்று பண்ணியிருக்காங்க, இது ஒரு சாய்ஸ், இது ரேண்டமாக எங்கேயோ போய் வைக்கல, அவங்களுக்கு அதை பண்ணவங்களுக்கு அது ஏதோ பிடிச்சிருக்கு, அதை பார்த்துருக்காங்க, அதை வச்சுருக்காங்க. அதில் எல்லோ கலர், அது எல்லோவோட அது மோர் ஆஃப் மஸ்டர்ட் கலர், அது அந்த மஸ்டர்டு. ஸோ நீங்கள் கலரை ஷேட்ஸாக புரிஞ்சுக்கணும். நான் ரேண்டமாக போகிறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு மைக்ரோவாக டிசைன் பண்ணுங்க உங்கள் படத்தை. உங்களுக்கு வந்துட்டு இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்துட்டு இது அதுவாக நடந்துச்சா இல்லை நீங்கள் வச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு கோபம் வர்ற அளவுக்கு நீங்கள் நியாயமாக இருங்க. அந்த கிராஃப்ட்டுக்கு நான் தாண்டா வச்சேன், அதை எனக்கு பிடிச்சிது, அந்த இடத்துல க்ளோஸ் வரணும்னு நான் முடிவு பண்ணேன், அந்த இடத்துல வைடு வரணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த மீடியத்தோட ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இதெல்லாம் இருக்கணும் டிசைட் பண்ணி அப்புறம் நான் என்னோட சினிமாட்டோகிராஃபர்கிட்ட கொலாப் பண்ணுவேன். கொலாப் பண்ணும்போது அங்கே அவங்களோட ஒப்பீனியன்ஸ் எடுத்துகிட்டு கன்வின்ஸ் ஆகிட்டீங்கன்னா மாற்றிக்கோங்க. அதுக்கு நீங்கள் எதுவுமே நம்ம வச்சது தான் எதுவும் இல்லை, கன்வின்ஸ் ஆகவும் கற்றுக்கோங்க. அதே மாதிரி அடுத்தவங்க வேலிடாக சொன்னால் அதுக்கும் கன்வின்ஸ் ஆகி அதை மாற்றிக்கிட்டே இருக்கும். அங்கே தான் இது கொலாப். ரொம்ப ட்ரிக்கியான வேர்டு என்னென்னா, சினிமா கொலாபரேட்டிவ் தான், ஆனால் கொலாபரேட்டிவ்ன்றதுக்காக இது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நான் யோசிக்க மாட்டேன், யாராவது வந்து எனக்கு கை போட்டாங்கன்னா நான் அவங்க கூட போவேன்றது கொலாபரேட்டிவ் இல்லை. யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் விஷன். கலர்ஸ்லேருந்து என்ன ஷார்ட்ஸ் வைக்கிறோம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தே ஆகணும். அதோட டெக்னீஷியனு அவங்க உள்ள வந்து அதை பெட்டராக சொல்லும் போது நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு போகலாம். ஏன்னா ஒரு டெக்னீஷியன், ஒரு டிஓபி, ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர், ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்க இத்தனை வருஷம் கற்றுக்கிட்ட ஸ்கில்லை வச்சு தான் எல்லா படமும் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா படமுமே வேற வேறையாக மாறுறதுக்கு காரணம் வந்துட்டு அதோட டைரக்டரும் அதோட ஸ்டோரி ரைட்டரும் இருக்கிறதுனால மட்டும்தான். அவங்கள நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் ஆகிடும். ஸோ அந்த கதை, அந்த இயக்குனர் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சேரும்போது தான் மாறுது, அந்த இடத்துல தான் அது கொலாபரேட்டிவ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷன் வேணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில்டான விஷன் வச்சுக்க முடியுதோ டீட்டெயில்டான விஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க, நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணுன்றத விட நீங்கள் தான் அதுக்கு முழு பொறுப்பு. அதான் அதில் 2 கேள்விக்கும் சேர்த்து தான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேப்பர் டு ஸ்க்ரீன் வந்துட்டு அம்மா காலில் விழுந்து கெஞ்சினா அப்படிங்கிறது பேப்பரில் தான் இருந்துச்சு. பேப்பரில் இருக்கும்போது நான் வந்துட்டு நாய் மாதிரி அப்படின்றது மைண்டில், ஏன்னா நான் எங்கள் அம்மாட்ட அப்படி தான் கெஞ்சுவேன். அதாவது அதே மாதிரி இல்லை, வேற ஒரு மாதிரி. ஸோ என் மைண்டில் வந்துட்டு அவன் விழுந்து கெஞ்சும் போது அவன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணி நோட்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஸ்பாட்டுக்கு போனோடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பட்டை அடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அது ஸ்பாட்டில் எடுத்த டெசிஷன். அந்த பட்டை வந்துட்டு டக்குன்னு ஃப்ரேம் பார்த்தோன்னே இப்போ ஒரு இது இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சினிமா விஷுவல் லாங்குவேஜ் தானே, எவ்வளோக்கு எவ்வளோ விஷுவலாக அதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிகிட்டே போனால் எனக்கு பிடிக்கும். ஸோ பட்டை ஸ்பாட்டில் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணுது. அப்படி பார்த்தா நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த காலில் விழுந்தது, நாய் மாதிரி பண்ணணும்னு நினச்சது எல்லாமே பேப்பர். அந்த பட்டை மட்டும் ஸ்க்ரீனில் ஹாப்பி ஆக்சிடென்ட். அது கூட கான்ஷியஸான ஆக்சிடென்ட் தான், ஏன்னா முடிவெடுத்தது நம்ம, அதுவாக நடந்துடல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.